பார்த்தீங்கன்னா, ஜனவரி 17ஆம் தேதி சரிங்களா? சரிங்களா? நமக்கு தினமணி பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்தது. அதாவது குரூப் 4 பணியிடங்களுக்கான கல்வி தகுதி பற்றி பரிசீலிக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ அத பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு குடுக்கப் போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியூஸ் பேப்பர நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணியிருப்பீங்க. ரீட் பண்ணாதவங்க இந்த பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, 2020ல 135 குக் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக குக் ரெக்ரூட்மென்ட் போயிருக்கு. அதுல வந்து 10ஆம் வகுப்பு தோல்வி பெற்றவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒருவர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர வந்து ஆதி திராவிடர் நலத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதை எதிர்த்து அவர் வந்து சதீஷ்குமார் அப்படிங்கிறவரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது அதிகபட்ச கல்வி தகுதியா எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால அவருக்கு வந்து மறுநியமனம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாரி குரூப் 4 பணியிடங்களுக்கு குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சமான கல்வி தகுதியை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் இதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா குரூப் 4 அப்படின்னா நமக்கு 10th அப்படிங்கிறது பேசிக் குவாலிஃபிகேஷன் சரிங்களா? பேசிக்கான குவாலிஃபிகேஷன் 10th. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகபட்ச கல்வி தகுதி அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்க எனி டிகிரி அல்லது பிஜி, பிஹெச்டி முடிச்சவங்க சரிங்களா? எம்ஏ, எம்ஃபில் முடிச்சவங்க அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றாங்க. அது வந்து அவங்களும் எலிஜிபிள் தான் சரிங்களா? அவங்களும் இது வரைக்கும் தேர்ச்சி பெற்று நிறைய பணியிடங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இந்த மாதிரி எந்த ஒரு கல்வி தகுதியும் அதிகபட்ச கல்வி தகுதியாக நிர்ணயிக்கல. குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th நீங்க முடிச்சிருக்கணும் அவ்வளவுதானே தவிர அதிகபட்ச கல்வி தகுதி அப்படின்னு எதுவும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா? சோ இதுக்கு என்ன விளக்கம்னு பாத்தீங்கன்னா, அரசு இதுக்கான ஒரு குழு அமைக்க சொல்லியிருக்காங்க. குழு அமைச்சு அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில கல்வி தகுதி நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா? இது அரசு தான் முடிவெடுக்கணும். தற்பொழுது வரைக்கும் அல்லது வரப்போற குரூப் 4 வரைக்கும் உயர்ந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ 10வது நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இனி பிஹெச்டி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா? அந்த ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், இனிமேலும் இருக்கும் சரிங்களா? ஸோ அப்படி ஒரு குழு வந்தாலுமே அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்தபட்ச கல்வி தகுதியா வந்து 10th தான் அல்லது 12th தான் அப்படின்னுலாம் வைக்க மாட்டாங்க சரிங்களா? ஸோ அதனால இதை பத்தி யாரும் வந்து குரூப் 4 படிக்கிறவங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய படிப்பை வந்து நிறுத்த வேணாம், படிச்சுட்டே இருங்க சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்கு. அரசு தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் சரிங்களா? அதனால டிஎன்பிஎஸ்சி வந்து இதுல எதுவும் பண்ண முடியாது. அரசு அதுக்கான குழு அமைச்சு அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து பரிந்துரை ஏற்று அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் அதாவது திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த உயர்ந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறத அடுத்த நோட்டிபிகேஷன்ல கொண்டு வர முடியும். சப்போஸ் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால இதை பத்தி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டீங்க, டவுட்ஸ் கேட்டீங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதமா தான் இந்த வீடியோ சரிங்களா? ஸோ அதனால இதை பத்தி ஒரி பண்ணாம வரப்போற 2024 குரூப் 4க்கு நல்ல பணியிடங்களோட கிட்டத்தட்ட 15,000 ஆல்ரெடி நான் ஒரு வேகன்சி பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 15,000 வேகன்சிஸ் வரலாம் சரிங்களா? அதனால தைரியமா உட்காந்து படிங்க. அடுத்து குரூப் 4 உங்களுக்கானதாக இருக்கட்டும் சரிங்களா? நல்லபடியா படிங்க. ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பத்து வீடியோஸும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம கிளாஸஸ் வந்து குரூப் 4க்குன்னு தனியாக ஃப்ரீ கிளாஸஸ் வந்து யூடியூப்ல போட்டுட்ருக்கோம் சரிங்களா? அதை பற்றி டெஸ்ட்டு அதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணி வர குரூப் 4ல நல்லபடியாக தேர்ச்சி பெற்று நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா?